ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி குழம்பு. இது இட்லி, சாதம், சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக பொருந்தும். டிஃபனுக்கு, லஞ்சுக்கு அப்படின்னு தனித்தனியாக செய்யாமல் எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரியான ஒரு குழம்பை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இப்போ நாம் அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கணும். வெங்காயம் லேசாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 இன்ச் பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கிராம்பு பொரிஞ்சதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிறு தீயில வச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட கலர் லேசாக மாற ஆரம்பித்ததும் 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வதக்கி அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை சிறு தீயில வச்சு தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நாம் இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கரண்டியை வச்சு உடைக்காமல் அதுவே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பை இடித்து சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட குழம்பு பொடி இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி கருகிடாமல் அடுப்பை சிறு தீயில வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து நறுக்கிய காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் காஞ்ச பட்டாணியை 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் அதை சேர்த்துக்கலாம். பட்டாணியில் உப்பு போட்டு வேக வைக்க வேணாம், அப்படியே வேக வச்சா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிறு தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியெல்லாம் போகணும். அதுக்குள்ளே நாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், கூடவே 1 ஸ்பூன் சுடு தண்ணியில் ஊற வச்ச கசகசா, ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ நாம் இதை குழம்புல சேர்த்துக்கலாம். தேங்காயை குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் உருளைக்கிழங்கு தோலை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், ஆனால் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு முதல்லே சேர்த்தா நல்லா குழஞ்சி போய் குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். அப்படின்றதுனால குழம்பு இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நமக்கு சரியான பதத்தில் வெந்திருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு காலிஃப்ளவர் பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.